பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இந்த பக்கம் நம்ம கதிரு ராஜியோட அப்பா முத்துவேலை திருச்சியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே செக்கிங்லாம் முடிஞ்சிடுச்சு. டாக்டர் கூப்பிட்டு பேசுகிறாப்புல, இப்போ உங்களுக்கு இருக்கிறது 2வது ஸ்டேஜ் தான். நல்ல வேலை இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்துட்டீங்க. ஸோ சீக்கிரமாகவே ஈஸியாக குணப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்கிறாப்புல. ஆனால் என்ன, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவரு வீட்டுக்கு தெரியாம எல்லாமே பண்ணிடணும் அப்படின்னு திட்டம் போட்டாரு. ஆனா இப்ப ஆப்ரேஷன் பண்ணுனா கண்டிப்பா வீட்டுல தெரிஞ்சிடும் இல்லையா, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த பக்கம் நம்ம செந்தில் நேரா கடைக்கு போயிட்டு சரவணன் கிட்ட உன்னைய வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாப்புல. ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படி இப்படின்னு கேட்டு பாக்குறாப்புல. ஆனா செந்தில் எதுவுமே சொல்லவே இல்லை. நீ வீட்டுக்கு போன எல்லாமே உனக்கு தெரியும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாப்புல. கொஞ்ச நேரத்துல சரவண வீட்டுக்கு வந்துடுறாப்புல. வீட்டுக்கு வந்த உடனே என்ன எதுக்காக என்னை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்குறப்ப, நேரா கோமதி தான் வந்து ஏண்டா இந்த மாதிரி தங்கமயில நீ மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, எங்க நான் என்ன மீட் பண்ணேன் அப்படின்னு கேட்குறப்ப, அன்னைக்கு கோயில்ல உன்னையும் அக்காவையும் மீட் பண்ண வச்சேன்ல அதை தான் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம மீனா சொல்றாங்க. ஆமா மீட் பண்ணேன் அப்படின்ன உடனே, ஆமா அங்க என்ன சொன்னா அவ அப்படின்னு கேட்டப்ப, வழக்கமான பொய்யை தான் சொன்னா அப்படின்னு சொல்லி கன்சீவா இருக்கிறதா பொய் சொன்னாமா அப்படின்னு சொல்றாப்புல நம்ம சரவணன். அதுக்கு நீ என்னடா சொன்ன அப்படின்னு கேட்குறப்ப, நம்ம சரவணன் சொல்லவே தயங்குறாப்புல. கடைசியா மீனா நீயே சொல்லு அப்படின்ன உடனே மீனா சொல்றாங்க, இப்படி சொன்னியா அப்படின்னு கோமதி கேட்ட உடனே, ஆமாம்மா ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே நம்ம கோமதி சரவண கன்னத்திலேயே பலார் பலார்னு அற விடுறாப்புல. கூடவே சேர்ந்து நம்ம பாண்டியனும் சரவணனை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாப்புல. நீ எப்படா ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சரவணனுக்கு பயங்கரமா ரோஸ்ட் விழுவுது. ஸோ இப்படியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே டைவர்ஸ் கேஸு கோர்ட்டில் இருக்குது. இப்போ வேறையா குழந்தை உண்டாயிருக்கு. அது நம்ம குழந்தையாச்சே, நம்ம வாரிசாச்சே, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இங்கே விழி புதுங்கி இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.